வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கும் நிலையில் பாஜகவின் பலவீனம் என்ன? மோடிக்கு பிறகு பாஜகவில் யார் என்பது குறித்த கேள்விகளுக்கு பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் பதிலளித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் திடீர் மறைவு தமிழக மக்களை நிலைகுலைய செய்துள்ள நிலையில் வருகின்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா என்பது கேள்விக்குறியாக நீடித்து வருகின்றது. அரசியலுக்கு அப்பாற்பட்டும் விஜயகாந்த் மீது தமிழக மக்கள் தானே பிரியம் வைத்துள்ளனர். இந்நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் வருகின்ற பிப்ரவரி 7 முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. தேச துரோக செயல்களில் ஈடுபட்டதால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டோரை தேசிய புலனாய்வு ஏஜென்சி கைது செய்ய இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் பாஜக எம்எல்ஏ தலைமையில் 568 ஜோடிகளுக்கு நடத்தி வைக்கப்பட்ட திருமணத்தில் மெகா மோசடி நடைபெற்றுள்ளது. இது தொடர்பாக 15 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருமண விழாவின் மூலம் சுமார் 2 கோடி அளவுக்கு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பது தெரியவந்துள்ளது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கலாம் என திமுக தலைமை அறிவுறுத்தியதாகவும், அதனால் தொகுதி மாறும் முடிவில் விசிக தலைவர் திருமாவளவன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுகவின் ஊழல் பட்டியலில் இன்னும் 5 ஆடியோ ஃபைல்ஸ் இருக்கு என்று ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொன்றாக வெளியிடப்படும் என்றும் பாஜக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரை போல் விஜயும் அரசியலில் நம்பர் 1 வர வேண்டும் என விஜய் ரசிகர்கள் ஒட்டியுள்ள போஸ்டர் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது.